எப்ப பாரு சும்மா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலையா வெட்டியான்னு சொல்லி பெண்களை பார்த்து கேட்கக்கூடிய ஆண்களுக்கான வீடியோ தான் இது. எல்லாரும் ஃபுல்லா பாரு. பெண் இது ஒரு வார்த்தை இல்லைங்க, இது ஒரு இரு சொல் மந்திரம். நாமெல்லாம் பாராட்ட மறந்த ஒரு பொக்கிஷம். அதிகாலையில சூரியன் உதயமானத்துல இருந்து இருள் சூழும் வரைக்கும் பெண்களோட தியாகம் தான் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியாயிருக்கு. இன்னைக்கு நிறைய ஆண்கள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா ஆஃப் ஆயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட வீட்டுல ஒரு மனைவியாகவோ, ஒரு தாயாகவோ, ஒரு மகளாகவோ, ஒரு சகோதரியாகவோ இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நம்ம ஒரு 5 நிமிஷம் மனசை விட்டு பேசுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. வந்தத்துல இருந்து போனை நோண்டிட்டே இருக்கிறது, சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே தூங்குறது. தூங்கி காலையில எந்திரிச்சதும் டீ குடிப்பாங்க, அதை குடிச்சிட்டு சமைச்சு வச்ச சாப்பாடு எடுத்துட்டு அயன் பண்ண உடுப்பை போட்டுட்டு நாங்க வேலைக்கு போறோம். ஆனா நாமெல்லாம் ஒண்ணு அவதானிக்கணும், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க கேட்காமலே எங்களுக்கு செய்யக்கூடிய பெண்களுக்கு கைமாறா ஆண்களா இருக்கக்கூடிய நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? நாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு சொன்னா, சாப்பாட்டுல டேஸ்ட் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு சண்டை, சாப்பாடு டைமுக்கு கிடைக்கலண்டா அங்கேயும் ஒரு சண்டை, உடுப்பு அயன் பண்ணி வைக்கலண்டா அதுக்கும் சண்டை. அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம் தெரியுமா? ராவு பகல அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன், வீட்டுல சும்மா தான் நினைக்கிறீங்க, சின்ன சின்ன வேலைகளை கூட டைமுக்கு செய்யலாதான். ஆண்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்லி கேட்கிறேன், நீங்க அந்த பாவிக்கக்கூடிய வார்த்தை இருக்கே மிக பாரதூரமான. நாமெல்லாம் ஒரு வீக்ல ஒரு நாள் லீவ் எடுக்கிறோம், பட் அவங்களால முடியாது. நாம பசிச்சா வெளியே போயிட்டு சாப்பிடுவோம், பட் அவங்களால கண்டிப்பா முடியாது. நாமெல்லாம் வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் பண்ணி போவோம், ஆனா பெண்களால கண்டிப்பா அதுவும் முடியாது. பிகாஸ் அவங்களோட கடைசி நாள் வரைக்கும் அவங்க எப்பவும் ஆன் டியூட்டில தான் இருப்பாங்க. பிறகு எப்படி அவங்களால இப்படியான வேலை செய்யும்? பெண்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எங்களோட லைஃப் இப்படித்தான் இருக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க இந்த லைஃபுக்குள்ள வாராங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயம் அவங்க கண்டிப்பா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பரிணாமமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல மகளாகவும், ஒரு காலகட்டத்துல சகோதரியாகவும், இன்னொரு காலகட்டத்துல மனைவியாகவும், இன்னொரு காலகட்டத்துல தாயாகவும் இருப்பாங்க. ஆனா ஆண்களாகிய நாங்க அவங்கள ஒரு வேலைக்காரனை கவனிக்கிற மாதிரி கூட நாங்க கவனிக்க மாட்டேங்க. இத்தனை வருஷம் எங்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சங்கிற தாய்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போமா? எங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய மனைவி கூட ஒரு நாள் அவங்களோட வேலையில நாங்க சப்போர்ட் பண்ணியிருப்போம். எங்களுடைய சிஸ்டர்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போமா? தான் பெத்த மகளோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட விளையாடி இருப்போமா? இதெல்லாம் செய்யாம நாம என்னதான் சம்பாதிச்சாலும் அதுல எந்த யூஸும் இல்லை. இப்படி நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்க செய்யக்கூடிய சேவைக்கு கடைசி வரைக்கும் ஈக்குவலாக. இனி வரும் காலங்கள்லயாவது உங்களோட லைஃப்ல தேவதைகளா இருக்கக்கூடிய பெண்களை மதிச்சு அவங்களோட வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுத்து பாருங்க.